எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன் இப்போது உள்ள ஆகப்பெரும் கடமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டமும் கள போராட்டமும் ஒருபுறம் என்றால், மறுபுறம் குளறுபடிகளை தடுத்திட வார் ரூம் மற்றும் தொலைபேசி உதவி எண் அமைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கள போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து செயலாற்றி மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. அம்மாவட்டத்தின் அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த விசிகாவைச் சேர்ந்த சுபாஷ் தேர்தல் முன்விரோதம் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த தாமோதரன், வழக்கறிஞர் தர்மராஜ் உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. 12 பேரில் ஒருவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மற்றொருவர் வழக்கிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து 10 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சரஸ்வதி தீர்ப்பளித்தார். தீர்ப்பு வெளியானதும் 10 பேரின் உறவினர்களும் நீதிமன்ற வளாகத்திலேயே கதறி அழுதனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 10 பேரும் அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 5 பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வருகை புரிந்த தாவேகாவின் தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களிடம் 6வது நாளாக விசாரணை நடைபெற்றது. மேலும் காயமடைந்த 5 பேர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர். 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். காயமடைந்த நபர்களிடம் இன்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் 1.5 வயது குழந்தையை கடத்திய தம்பதி குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. பவானி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் அடியில் நெல்லூரைச் சேர்ந்த பலர் குடும்பமாக தங்கி துடைப்பம் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இவர்களில் வெங்கடேசன் கீர்த்தனா தம்பதியின் குழந்தை கடந்த 16ஆம் தேதி காணாமல் போனது. இது தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குழந்தையை தேடி வந்தனர். 25 நாட்களுக்கு பிறகு குழந்தை நாமக்கல்லில் இருப்பதை கண்டறிந்த போலீசார் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்த வழக்கில் குழந்தையை கடத்திய ரமேஷ், அவரது மனைவி நித்யா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இதில் ரமேஷ் மீது 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. நித்யாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவரது கணவர் ரமேஷ் திருடச் செல்லும் இடங்களில் குழந்தைகளை நோட்டமிட்டு வந்துள்ளார். ஏற்கனவே சேலத்தில் குழந்தையை கடத்தி பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறையில் 12 டிஎஸ்பிக்கள் உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படை உதவி ஆணையராக பணியாற்றிய சுப்பிரமணியம் கோயம்பேடு போக்குவரத்து அமலாக்கப் பிரிவு உதவி ஆணையராக மாற்றம் செய்தும், சென்னை ஆயுதப்படை உதவி ஆணையர் முருகராஜ் கொளத்தூர் போக்குவரத்து அமலாக்கப் பிரிவு உதவி ஆணையராக மாற்றம் செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகர போக்குவரத்து உதவி ஆணையர் தென்னரசு நீலகிரி மாவட்ட ஆயுதப்படை டிஎஸ்பியாகவும், தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் ராஜா திருவண்ணாமலை மாவட்ட ஆயுதப்படை டிஎஸ்பியாகவும், திருச்சி மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் முகமது ரஃபி தூத்துக்குடி ஆயுதப்படை துணை டிஎஸ்பியாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பொதுச்சின்னம் ஒதுக்க கோரி கமல்ஹாசன் தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பொதுச்சின்னம் கேட்டு பெறுவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் அச்சின்னம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து டார்ச் லைட் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் மக்கள் நீதி மய்யத்தினர் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து அக்கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொது சின்னமாக விசில் உள்ளிட்ட 3 சின்னங்களை தேர்வு செய்துள்ள மக்கள் நீதி மய்யம் இணையதளம் மூலம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளது.
நாகை அருகே அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் குருக்கள் பேசிய வீடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நமது பாரத தேசத்துல 5 இடங்கள் அம்மா கையில தாமரையோட இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும், சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். கோவில்ல சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கேந்திராடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சிக்கலை சுவாமி நிவர்த்தி பண்ணணும். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் பாஜகவிற்கு ஆதரவாக குருக்கள் பிரச்சாரம் செய்த வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தியுள்ளனர். ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரி செலுத்த கூறி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரியை செலுத்த கூறி சென்னை கோவை மாநகராட்சிகளின் சார்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஹாஸ்டல் உரிமையாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரியை விதித்தால் அதை ஹாஸ்டலில் தங்குவோரிடம்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் என வாதிட்டார். இதை ஏற்ற நீதிபதி தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கும் நிலையில் இல்லாதவர்கள் தான் ஹாஸ்டல்களில் தங்குகின்றனர் என்றும் அதனால் ஹாஸ்டல்கள் குடியிருப்பு கட்டடங்கள் தானே தவிர வணிக கட்டடங்களாக கருத முடியாது என கூறி சென்னை கோவை மாநகராட்சியின் உத்தரவுகளை ரத்து செய்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே விவசாய பணிக்கு காலையிலேயே சென்று விடுவதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை அதிகாரிகள் வீடுகளில் துண்டுச்சீட்டு போல் வீசி எறிந்துவிட்டு செல்கின்றனர் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வடவாதிமங்கலம் பகுதியில் அதிகாரிகள் வழங்கும் விண்ணப்ப படிவத்தில் வாக்காளர்களின் பெயர்கள் மாறி மாறி இருப்பதாகவும் அதிகாரிகள் ஒரே வீட்டில் அமர்ந்தபடி அப்பகுதியில் உள்ளவர்களை அழைத்து மொத்தமாக விண்ணப்பங்களை கொடுத்துவிட்டு சென்று விடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கூட்டம்லாம் போட்டு போகிறாங்க, அது யாருமே எதுவும் சொல்லவே மாட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நாங்கள் வேலை முடிச்சுட்டு போய் தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால இப்போ நாங்கள் எதையும் பார்க்க முடியாது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நாங்கள் செய்வாப்புல இருக்குது. ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என்று சிபிசிஐடியை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நபரின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக பல்பீர் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 வழக்குகளில் இவர் மீது அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்பீர் சிங் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பல்பீர் சிங் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை என்றால் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சிபிசிஐடி தரப்பை எச்சரித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வரும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து இரு மாநில வருவாய் மற்றும் காவல்துறையினரின் ஆலோசனைக் கூட்டம் குமுளியில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்கள் தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு குமுளி வழிக்க ஐயப்பன் கோயிலுக்கு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு ஐயப்பன் கோயிலில் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜை தொடங்க உள்ள நிலையில் கோயிலுக்கு சென்று திரும்பும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட வருவாய்த்துறை காவல்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குமுளி அருகே தேக்கடியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கம்பத்திலிருந்து கம்பம் மெட்டு பகுதிக்கு ஒரு வழி பாதையை அமல்படுத்துவது, அவசர கால மருத்துவ முகாம்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை களையக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி கட்சியினர் எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்களா என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை முதலிபாளையம் பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணியில் ஒன்றிய அரசில் திமுக பங்கு வகித்தபோது ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஏதோ புதுசா நம்ம எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க ஆட்சி காலத்துல இல்லாத மாதிரி பேசுறாங்க. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் 7-8 முறை நடந்திருக்கு. இவங்க ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு. ஆனா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பேன். ஏன் எஸ்ஐஆர் நடவடிக்கையை திமுக எதிர்ப்பதற்கு காரணம் மக்கள் படும் கஷ்டங்களையும் நிராகரிப்பதற்காகவே என்றும் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார்.
டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வன்மத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கான சதித்திட்டமாக உருவாக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டார். அமித்ஷா அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற உள்துறை அமைச்சராக பொறுப்பில் இருக்கின்ற டெல்லியிலே நடைபெற்றிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பென்றால் அது அமித்ஷா அவர்கள் தான் பொறுப்பேற்பாரா என்றால் பொறுப்பேற்க மாட்டார். அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை போன்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, பாஜக அவருடைய தோழர்களுக்கு நான் கேட்பதெல்லாம், தமிழ்நாட்டில் காவல்துறையில எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி உடனே பொறுப்பேற்க சொல்லி தமிழக முதலமைச்சரை கேட்கிறீங்கள. இப்ப இந்த பொறுப்பு அமித்ஷா அவர்கள் தானே பொறுப்பு. அமித்ஷாவிடம் பொறுப்பேற்க சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு தலைவரின் உண்மையான பார்வை அல்லது சித்தாந்தத்தை பொருட்படுத்தாமல் அவரது பெயரால் செய்யப்படும் எந்த ஒரு கலவரம் அல்லது வன்முறை செயலையும் நியாயப்படுத்த முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி அன்று 3 பேர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு தரப்பினர் சாலையில் சென்ற கார் மீது கற்களை வீசினர். இதில் காரில் பயணித்த நபர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக முத்துக்காளீஸ்வரன் என்பவர் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் முத்துக்காளீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து முத்துக்காளீஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தார். முத்துக்காளீஸ்வரன் மீதான குற்றத்தை நிரூபிக்க அரசு தவறிவிட்டது என கூறி அவரது தண்டனையை நீதிமன்றம் ரத்து செய்தது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம், புதிய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், வண்டிக்கார தெரு, அரண்மனை, அச்சுந்தான்வயல், கூரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும் பெய்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் முக்கிய வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பதி கலப்பட நெய் வழக்கு விசாரணைக்காக தேவஸ்தான முன்னாள் செயல் அதிகாரி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பிரசாதங்கள் மற்றும் பூஜைகளுக்கு பயன்படுத்த கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. இதையடுத்து அலிபிரியில் உள்ள சிபிஐ சிறப்பு விசாரணை குழு அலுவலகத்தில் தேவஸ்தான முன்னாள் செயல் அதிகாரி தர்மா ரெட்டி நேரில் ஆஜரானார். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். தர்மா ரெட்டி முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது அறிவிக்கப்பட்ட தோட்டாதரணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆக்ஸ்போர்டில் ஒளிரும் தந்தை பெரியாரின் ஓவியத்தை தந்து தோட்டாதரணி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகாரமான செவாலியே விருது அறிவிக்கப்பட்டிருப்பது நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு கவின் கலை கல்லூரியில் பயின்ற தோட்டாதரணி இந்தியாவிலிருந்து இவ்விருது பெற்ற மிகப்பெரும் ஆளுமைகளின் வரிசையில் இணைய உள்ளது பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். பார் போற்றும் தோட்டாதரணி சாதனைக்கு பாராட்டுகள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே உள்ள கோவளம் கடற்கரைக்கு 5வது ஆண்டாக நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், பார்வையாளர் பாதுகாப்பு, சிறப்பு வசதிகள் அடிப்படையில் குறிப்பிட்ட சில கடற்கரைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இவற்றை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கும் வகையில் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் கோவளம் கடற்கரைக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டது. அடுத்தடுத்த ஆண்டுகள் கோவளம் கடற்கரைக்கு இந்த சான்றிதழ் தொடர்ந்து கிடைத்து வந்தது. 5வது ஆண்டாக தற்போது மீண்டும் நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இது தமிழகத்துக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாகும். கோவளம் செல்லும் பார்வையாளர்களுக்கு மூங்கில் நிழற்குடைகள், சாய்வு நாற்காலிகள்,
உடைமாற்று மறைகள், கழிவறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான மிதவை ஊர்திகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இக்கடற்கரைக்கு கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 5.5 லட்சம் பேர் வரை வருகை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவளத்தை போலவே சென்னை, கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை ஊழியர்களே திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தையா முதலி தெருவில் ஹரீஷ் என்பவர் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். இவரிடம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் பேரா, பப்பன் ராய், நாராயணன் மைட்டி ஆகியோர் பணிபுரிந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக கார்த்திக் பேராவுடன் தங்கி வந்த அவரது உறவினர் உட்பட 4 பேர் திடீரென தலைமறைவாகியுள்ளனர். செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் சந்தேகமடைந்து பட்டறைக்கு சென்று பார்த்தபோது 1.25 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகள் காணாமல் போனதைக் கண்டு ஹரீஷ் அதிர்ந்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் அல்காரஸ் 2வது இடத்தில் இருந்து முதலிடத்திற்கு மீண்டும் முன்னேறினார். 11,050 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். 10,000 புள்ளிகளுடன் இத்தாலியின் ஜானிக் சின்னர் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். ஜெர்மனியின் அலெக்சாண்டர் 3வது இடத்திலும், செர்பியாவின் ஜோகோவிச் 4வது இடத்திலும் உள்ளனர். சிவகாசியில் திறக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே மேம்பால சாலைக்கு தியாகி சங்கரலிங்கனார் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சிவகாசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். சாட்சியாபுரம் மக்களின் 30 ஆண்டு கால கனவை நிறைவேற்றும் விதமாக 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ரயில்வே மேம்பால சாலைக்கு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் தியாகி சங்கரலிங்கனார் பெயர் வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதனை கொண்டாடும் விதமாக விண்ணில் வர்ணஜாலம் காட்டும் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதிய ரயில்வே மேம்பாலம் வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்று வந்த வாகனங்களை பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை திரு இந்தளூரில் உள்ள பரிமள ரெங்கநாதர் கோயிலில் துலா உற்சவத்தையொட்டி பெருமாள் கருட சேவை உற்சாகமாக நடைபெற்றது. துலா உற்சவம் கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கோயில் ஏகாதசி மண்டபத்தில் கருட வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர். பின்னர் கோயிலுக்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து ஓலை சப்பரத்தில் ரெங்கநாதர், ஆண்டாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்ற நிலையில் திரண்டு நின்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினரின் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோதையாறு அருகே உள்ளது குற்றியாறு மலை கிராமம். நேற்று இந்த பகுதிக்கு கூட்டமாக வந்த காட்டு யானைகள் வாழை, தென்னை, பாக்கு மரங்கள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்தியது. இதனால் தங்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக மலை கிராம மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். யானையோட கூட்டம் இங்கே டெய்லி ஒரே அட்டகாசமாக இருக்குது. வனத்துறைக்கும் பல தடவை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கும் கூப்பிட்டு சொன்னேன். நான் தான் இங்கே கிராம சபை தலைவர். கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரையும் இல்லை. இந்த யானைகளை அப்புறப்படுத்தி காட்டு வனப்பகுதி அனுப்புவது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களும் இதெல்லாம் இருக்குது. அடிக்கடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கண்காணித்து அவற்றை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரே நாளில் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெறும் தொடரில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் பந்தயத்தில் இந்திய வீரர் ஜஸ்வரி பிரதாப் சிங் ஒரு புள்ளியில் சீன வீரரிடம் முதலிடத்தை தவறவிட்டார். இதனால் 2வது இடம் பிடித்த அவர் வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தினார். இதேபோல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் இந்தியாவின் இஷா சிங், சம்ரத் ராணா இணை இறுதிச் சுற்றில் 2வது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார்கள். இதன் மூலம் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் பதக்க பட்டியலில் இந்தியா 3 தங்கம், 5 வெள்ளி உட்பட மொத்தம் 11 பதக்கங்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. சீனா 9 தங்க பதக்கங்களுடன் முதலிடத்தில் தொடர்கிறது.